இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லிங்க் ஷேர்னர் மூலம் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு பல கேட்டகரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாக ஏர்ன் பண்ணிக்கலாம், வெப்சைட் வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம், பிளாக்ஸ் வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம், வீடியோ அப்லோட் ஏர்ன் பண்ணிக்கலாம், இப்போ பல வெப்சைட் வழியே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சிம்பிள் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர்னர் மூலம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பெரிய உழைப்பு நீங்கள் போட வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டோட லிங்க் எடுத்துட்டு அதை ஜஸ்ட் ஷார்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட் ஒரு லிங்க் ஷேர்னர் வெப்சைட்டில் ஷார்ட் பண்ணிட்டு அது ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த 10 பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அந்த வெப்சைட் தருவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து லிங்க் ஷேர்னர் மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஆதாரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த Adfly லிங்க் ஷேர்னர் வெப்சைட் மூலமாக $155, அதாவது பிப்ரவரி வந்து $145 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வியூஸ் இருக்குது, எவ்வளோ லிங்க்ஸ் டோட்டலாக வந்து வியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டாலர் சம்பாதிச்சிருக்கேன், பாப்அப் ஆடுக்கு எவ்வளோ தந்திருக்காங்க, லிங்க் கிளிக்கு எவ்வளோ தந்திருக்காங்கன்னு டோட்டல் ஆதாரம் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் ஜஸ்ட் நான் வந்து ஜனவரி லாஸ்ட் 30 தான் தொடங்கியிருக்கேன் இந்த வெப்சைட்டை. ஆனால் பிப்ரவரி மந்த்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட $145 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்தில் 28 டேஸில் வந்து நான் $145 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் எனக்கு வியூஸோட ஸ்டாட்டிக் அது காமிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வரிசையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்னர் பண்ண லிங்கை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்னர் பண்ண லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பண்ண லிங்கை வந்து காமிக்கிறேன். இந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் நியூ டேப்ல கொடுத்துட்றேன். இப்போ அதில் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஷார்ட்னர் பண்ண லிங்க் ஓப்பன் ஆன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இந்த Adflyங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 செகண்ட், அதாவது 5 செகண்ட் ரன் ஆகும். ஸோ இந்த 5 செகண்ட் ரன் ஆகும்போது சின்ன சின்ன ஆட்ஸ் காமிப்பாங்க. ஸோ இந்த ஆட்ஸ் காமிட்டு ஸ்கிப் ஆடுன்னு காமிப்பாங்க. இந்த 5 செகண்ட் நம்ம வியூ பண்ணால் அதுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. நீங்கள் ஸ்கிப் ஆடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க லிங்கை எந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கோட வெப்சைட்டுக்கு போயிடும். பட் அந்த 5 செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் காமிச்சல 1லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் கவுண்ட் டவுன் பண்ண அந்த 5 செகண்ட் நம்ம வியூ பண்ணியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கலி வியூ பண்ணதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். இந்த லிங்க் ஷேர்னருக்கு பல ஆட்ஸ் ரன் ஆகும். இந்த ஆட்ஸ் மூலமாக தான் இவங்களுக்கு அமௌண்ட் வருது. ஸோ எப்படி வந்து இந்த Adfly மூலமாக ஏர்ன் பண்ணுறதுங்கிறது சிம்பிள் ஸ்டெப். அக்கௌண்ட் ஸ்டார்டிங் முதல் எவ்வளோ சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். சிம்பிள் ஸ்டெப் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட் நான் காமிக்கிறேன். Adflyங்கிற வெப்சைட், அதாவது adfly.ly, அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போயிருங்க. நான் இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியே போய்க்கோங்க. அது சிம்பிள் கேட்டகரியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் நவுனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜாயின் நவுன் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை யூசர் நேம் கேட்டிருப்பாங்க, அதாவது யுவர் நேம், அதாவது உங்களோட நேமை வந்து கரெக்டாக கொடுங்க. நான் டம்மியக்காக வந்து இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தமிழ் டெக் ஸ்டூடெண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்தோம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் அண்ட் கவுண்டிங் கொடுத்தோம். இதாவது உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி மாதிரி தான் யூசர் நேம். ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி காமிக்கும் எந்த நேம் சூட் ஆகுதுன்னா அவங்களே ஆல்டர்னேட்டிவ் காமிப்பாங்க. இந்த நேமை போடுங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சூஸ் அனதர்னு காமிக்கிறாங்க. ஸோ அது நேம் செட் ஆகாது. அப்போ அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் யூசர் நேமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியா வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியா வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதே இமெயில் ஐடியா பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரு கீழே பண்ணிக்கணும். சேம் இமெயில் ஐடியா வந்து கீழே என்ட்ரு பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு யூசர் நேம் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் ஐடி வச்சு உங்களுக்கு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ரீடைப் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்கௌண்ட் டைப் இருக்குது. அதில் வந்து லிங்க் ஷேர்னரே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துவோங்க. யாருமே அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துவோங்க. நம்பர்ஸ், கேரக்டர், கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு ஒரு 8 கேரக்டர் மேலேயே கொடுத்துவோங்க பாஸ்வேர்டு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இவ்வளோ பேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு த கண்டிஷன்ஸ், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க, ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் வருது. யூசர் நேம் மஸ்ட் பி, அதாவது 12 கேரக்டருக்குள்ள தான் யூசர் நேம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 12 நான் கொஞ்சம் அதை எரேஸ் பண்ணிவிட்டு கேரக்டர் வந்து சின்னதாக்குறேன். யூசர் நேமோட கேரக்டர் வந்து 12 லெட்டருக்குள்ளே ஆக்குறேன்.
இப்போ நான் ஜாயின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலில் வந்து அவங்க ஆக்டிவேஷன் கோடு வந்திருக்கும். உங்கள் மெயில், அதாவது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ஆக்டிவேஷன் கோடு வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை உடனே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது உங்களோட மெயில் ஐடி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்த மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க காமிக்கிறேன், என்னோட மெயில் ஐடியில் வந்து ஆக்டிவேஷன் கோடு வந்திருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் வராது, ஸ்பேமில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்பாக்ஸில் வராது. இந்த இது நீங்கள் கீழே வரும்போது மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ கீழே வரும்போது மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜிமெயிலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது ஸ்பேமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்ஃப்ளையோட அக்கௌண்டோட அந்த கன்ஃபர்மேஷன் ஆக்டிவேஷன் கோடு இந்த ஸ்பேமில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கோடும் கொடுத்துருக்காங்க, நான் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் கோடு மேலே கொடுத்துருக்காங்க, ஆக்டிவேஷன் கீ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதை இந்த ஆக்டிவேஷன் கோடை காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஆக்டிவேஷன் கோடை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி நியூ பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் கோடுக்கான கோடு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீ வந்து கொடுத்துருப்பாங்க, ஆக்டிவேஷன் கீ கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த காலத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இது என்னோட அக்கௌண்ட். ஆக்சுவலி நான் ஏற்கனவே டொமைக்கு காமிச்ச அக்கௌண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரீலாகின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை வந்து அதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக அதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஒரு இது இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் நேம், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்கள் அட்ரஸு, உங்கள் ஸ்டேட், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் ப்ராப்பரான நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் அட்ரஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டோட அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. வித் போஸ்ட் நேமோட டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, வீட்டோட அட்ரஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. சிட்டி வந்து சிட்டி டவுன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் இல்லைன்னா கண்ட்ரி நேம் கேட்டுருக்காங்க, நீங்கள் ஸ்டேட் நேமே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு கேட்டுருக்காங்க, அதாவது போஸ்டல் பின்கோடு. அந்த போஸ்டல் பின்கோடை வந்து அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இவ்வளோ கேட்டகரியில் வந்து எந்த தப்பும் பண்ணிக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் கழிச்சு தான். இது 3 டேஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் பேஜில் வந்து 3 டேஸ் வரைக்கும் அப்படியே அக்கௌண்ட் ஆக்டிவேட்லேயே இருக்கணும். அப்படியே ஆக்டிவேட் 78 ஹவர்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் இதில் வந்து பேமெண்ட்டே சென்ட் பண்ணுவாங்க. 78 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண வேண்டியதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பேபால் அக்கௌண்ட், உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் வழி தான் இதில் அமௌண்ட் வரும். பேமெண்ட் அண்ட் பயனியர் நீங்கள் பேபாலை செலக்ட் பண்ணி உங்கள் பேபால் அக்கௌண்ட் எந்த இமெயில் ஐடியில் இருக்கோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேபாலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை வந்து அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லிங்க் வந்து ஷார்ட்னர் பண்ணுறங்கிறத நான் சொல்லி தர போகிறேன். ஸோ லிங்க் ஷார்ட்னர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் உள்ள ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டை வீடியோ வெப்சைட்டோ யூடியூபோ இல்லைன்னா ஒரு ஏதாவது வேர்டு வெப்சைட்டோ ஒரு பிளாக்ஸோ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செய்திகள்னு ஒரு டாப்பிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் இந்தியா ரெண்டு ஒரு விஷயத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு நியூஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நியூஸ் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாரடைப்பு எப்படி ஒரு அங்கே டீட்டெயில்ஸை வந்து ஒரு வந்து வியூஸை வந்து நான் அதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லிங்க் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து லிங்க் இருக்கும், அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் நேரே வந்துட்டு ஆட்ஃப்ளைக்கு வந்துட்டு அந்த மேலே வந்து ஷார்னர் ஒரு இருக்கும். ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஷார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ரொம்ப சின்ன சைஸுக்கு மாறி இருக்கும். ஸோ அந்த சின்ன சைஸாக இருக்க லிங்கை காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணி வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கீழே வந்து வந்துருச்சு, ஷார்ட் பண்ண லிங்க் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த லிங்கை வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த டாப்பிக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வியூஸாக அவங்க பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வியூஸ் வரும். நான் ஏற்கனவே காமிச்சு தந்தேன். இந்த வியூஸ் வரும்போது ஒரு 5 செகண்ட் ரன் ஆகும். அந்த 5 செகண்ட் அவங்க வியூ பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ரன் ஆயிரும். 5 செகண்ட் ரன் ஆயிரும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கிப் ஆடை வந்து 5 செகண்ட் கழிச்சு ஸ்கிப் ஆடை கிளிக் பண்ணோன்னே அந்த லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து வேற ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி ப்ளீஸ் ப்ரெஸ் அலோவ் டு கன்டினியூ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பட்டன் கொடுத்தீங்கன்னாவே நெக்ஸ்ட் அந்த லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆடில் வந்து அடுத்த கேட்டகரி. ஸோ இந்த வியூஸ் எவ்வளோ வருதோ வியூ எவ்வளோ நேரம் வருதோ அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஷேர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அந்த லிங்க் ஷார்ட்னர் பண்ண லிங்க் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த மாரடைப்புங்கிற ஒரு டாபிக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்னர் பண்ணும்போது சின்ன வந்து கரப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபியில் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஹெச்டிடிபிலே தான் இந்த லிங்க்ஸ் வந்து ஷார்ட்னர் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதை ஹெச்டிடிபி வந்து மாற்றிட்டு ஹெச்டிடிபிஎஸ் கொடுத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஓப்பன் ஆகும். சிலவங்க மொபைலில் வந்து ஹெச்டிடிபி ஓப்பன் ஆகாது. ஸோ அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோட் பேடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 78 டேஸ் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. எங்கே உங்களுக்கு மந்த்லி வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. 3 டேஸ் வரைக்கும் அதை கரெக்டாக எந்த சேஞ்சஸ் இல்லாமல் இருந்தாலும் அதை சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த வீடியோஸ் வேணாலும் ஆர்டிகல் வேணாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணி எவ்வளோ பேரை வியூ பண்ண வைக்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் சொன்னேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் வந்து ஹெச்டிடிபின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்களை கிளிக் பண்ணால் நீங்கள் கிளிக் ஆகாது, ஓப்பன் ஆகாது இந்த பேஜ். ஸோ அது கூட பக்கத்தில் ஒரு எஸ் சேர்த்தீங்கன்னா எஸ் சேர்த்து நீங்கள் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலவங்கள மொபைல் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும். ஸோ அது சிம்பிளாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்குள்ள ஐடியா தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஆட்ஃப்ளைல வந்து லிங்க் ஷார்ட்னர் மூலம் ஏர்ன் பண்ணுறதுங்கிற வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.